ஹாய் நமக்களே, ஹாங்காங் இந்த ஸ்ரீலாந்து போன ஐட்டனரி அண்ட் வீடியோ எவ்வளவு பட்ஜெட் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சோ அதுக்கான வீடியோ தான் இது. ஃபர்ஸ்ட் திங், நீங்க ஹாங்காங் போறதுக்கு முன்னாடி பண்ண வேண்டியது வந்து ப்ரீ அரைவல் ரெஜிஸ்ட்ரேஷன், பார் ரெஜிஸ்டர் பண்ணிடணும். சோ ஃபர்ஸ்ட் சில பேருக்கு பார் வந்து ரிஜெக்ட் ஆகும். அதனால வந்து அப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் உங்க ஃபிளைட் டிக்கெட்ஸ் புக் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். சோ ஹாங்காங்ல இருக்க லோக்கல் சைட் சீயிங் பிளேசஸ் எல்லாமே நீங்க வந்து க்ளூக்குன்னு ஒரு ஆப் இருக்கு, அதுல போய் முன்னாடியே நீங்க வந்து எல்லாத்துக்கும் புக் பண்ணி வச்சுக்கலாம் நீங்க போற சைட் சீயிங் பிளேசஸ்க்கு. நாங்க வந்து ஹாங்காங் 2 days அண்ட் மக்காவ் 1 day போனோம். ஆக்சுவலா பிளான் படி நாங்க ஹாங்காங் 3 days பார்த்துட்டு மக்காவ் பார்க்காம வர மாதிரி தான் இருந்தது. பட் அங்க போனோடனே எங்களுக்கு நிறைய டைமிங் இருந்தது அப்படிங்கறனால நாங்க வந்து மக்காவும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிட்டோம். 6:30க்கு ஏர்போர்ட்ல லேண்ட் ஆனோம். அதுக்கப்புறம் நாங்க அங்கேயே ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ஜஸ்ட் செக் இன் பண்றதுக்கு முன்னாடி நீங்க உங்க லக்கேஜ் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க எங்க போகணுமோ அந்த சைட் சீயிங் பிளேசஸ்க்கு செக் இன் வந்து 3 PM தான் சொன்னாங்க. நாங்க லாபில வந்து லக்கேஜ் போட்டுட்டு போயிட்டோம். சோ அதெல்லாம் சேஃபா தான் இருந்துச்சு. நீங்க ஹோட்டலுமே நாங்க புது இடம் அப்படினா 4 ஸ்டார் ஹோட்டலா புக் பண்ணிருந்தோம். ஆனா உங்களுக்கு வேணும்னா நீங்க 3 ஸ்டார் ஹோட்டல் புக் பண்ணீங்கன்னா இன்னும் உங்களுக்கு பட்ஜெட் வந்து இன்னும் கம்மியாகும். ஹாங்காங் வந்து ஒரு பெரிய சிட்டிங்கிறனால டிராவல் எதுவுமே வந்து எங்களுக்கு வந்து டிடிஎஸா தெரியல. எல்லாமே வந்து இன்டர்கனெக்டடா மெட்ரோஸ், சிட்டி பஸ்ஸஸ் எல்லாமே இருக்கு. சோ இது எல்லாத்துக்குமே டிராவல்க்கு வந்து ஆக்டோபஸ் கார்டு அப்படின்னு ஒன்னு இருக்கு. சோ இந்த ஆக்டோபஸ் கார்டு வந்து நீங்க வந்து இந்த க்ளூக் ஆப்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த கார்டை வந்து நீங்க ஏர்போர்ட்ல A13 அப்படின்னு கவுண்டர் இருக்கும், அங்க போய் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு அதுக்கப்புறம் 7-Eleven அப்படின்னு நிறைய ஷாப்ஸ் இருக்கும் அக்ராஸ் ஹாங்காங். சோ அங்க போனீங்கன்னா நீங்க வந்து அந்த ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். சோ ஆக்சுவலி இந்த ஆக்டோபஸ் கார்டு வந்து டிராவலுக்கு மட்டும் இல்லாம ஃபுட், சைட் சீயிங், அட்ராக்ஷன், என்ட்ரி டிக்கெட்ஸ் பண்ணாங்க. மேஜர்லி எல்லா இடத்துலயுமே அக்செப்ட் பண்ண ஆக்டோபஸ் கார்டு. எங்க டிராவல் பிளான் வந்து ஆக்சுவலி 3 days. அதுல வந்து 2 days ஹாங்காங் பிளஸ் 1 day மக்காவா கவர் பண்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஹாங்காங்ல நாங்க போனது வந்து விக்டோரியா பீக். அதுக்கப்புறம் விக்டோரியா பீக் அப்புறம் நிறைய டைம் இருந்தனால நாங்க வந்து லாண்டோ ஐலாண்ட் போயிட்டோம். நாங்க போன டைம்ல வந்து கேபிள் கார் வந்து மெயின்டெனன்ஸ் அப்படிங்கறனால நாங்க வந்து பஸ்ல தான் போனோம். பஸ்லயுமே வியூஸ் அட்ராக்ஷன்ஸ்லாம் நல்லாவே இருந்தது. செகண்ட் டே வந்து நாங்க டிஸ்னிலாண்ட் போனோம். சோ ஃபுல் டே டிஸ்னிலாண்ட்லயே போயிடுச்சு. அதுக்கப்புறம் நைட் வந்து ஸ்ட்ரீட் மார்க்கெட் வந்து டெம்பிள் ஸ்ட்ரீட், நைட் மார்க்கெட், லேடிஸ் மார்க்கெட்டும் போயிருந்தோம். அப்புறம் தேர்ட் டே தான் நாங்க வந்து மக்காவ் போனோம். போகும்போது பஸ்ல போயிட்டோம். ஆனா பஸ்ல போகும்போது என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க இமிகிரேஷன் வந்து 2 இடத்துல பண்ற மாதிரி இருக்கும். மக்காவ்ல வந்து நாங்க வேற எந்த பிளேஸுமே பார்க்கல. வெறும் வெனிஷியன் மக்காவ், லண்டனர் அண்ட் பாரிஷியன், இது 3 மட்டும் தான் பார்த்தோம். வேற எதுவும் பிளேஸ் பார்க்கவும் டைம் இல்லை எங்களுக்கு. மக்காவ் சடனா பிளான் பண்ணனால ஈவினிங் அப்படியே பார்த்துட்டு நாங்க ஃபெரியில ரிட்டர்ன் வந்துட்டோம். ரிமைனிங்கும் அவென்யூ ஸ்டார்ஸ் பார்த்துட்டு அண்ட் தென் ஷாப்பிங் போலாம் சொல்லிட்டு திரும்ப டெம்பிள் ஸ்ட்ரீட் வந்துட்டோம். வந்துட்டு எல்லாம் சுத்தி பார்த்துட்டு அண்ட் ஃபுட் பொறுத்தவரையும் நீங்க வந்து அங்க வந்து உங்களுக்கு அந்த சைனீஸ் ஃபுட் அந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு இன்கேஸ் அது பிடிக்கலன்னா நீங்க இங்க இருந்தே பிரெட், அதுக்கப்புறம் என்னென்ன உங்களுக்கு கேக், ஸ்நாக்ஸ், என்னென்ன உங்களால பாசிபிளா அந்த ரெடிமேட் ஐட்டம்ஸ், கப் நூடுல்ஸ், அந்த மாதிரி என்னென்ன பாசிபிளா எடுத்துட்டு போக முடியுமோ அதெல்லாம் நீங்க இங்க இருந்து எடுத்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டரா இருக்கும். அந்த ஃபுட் பிடிக்காது, எனக்கு அந்த ஸ்மெல்லே பிடிக்கல சுத்தமா. நல்லவேளை நாங்க நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டோம். டோட்டல் பட்ஜெட் எவ்வளவு ஆச்சுன்னா எங்களுக்கு டிராவல்ஸ் எல்லாம் கொடுத்தது வச்சு பார்த்தா எங்களுக்கு ஒரு 2 lakh இன்க்ளூடிங் மக்காவ் வந்து 2,20,000 25,000 மேலே. அதுவுமே ரிமைனிங் நிறைய கேப்லாம் இருந்தது அந்த டைமிங்ஸ்ல. ஸோ ஆஃப்டர்நூன் மேல நீங்களே போய் இருக்க மார்க்கெட்ஸ்ல நம்மளே செல்ஃபா எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரி தான் போட்டுருந்தாங்க அவங்க பிளான். டோட்டலா எங்களுக்கு 1,10,000 ஆச்சு. அதோடைய ஸ்பிளிட் அப் வந்து நாங்க மேல போடுறோம்.